ஆக்சுவலி இதெல்லாம் வந்து யாரோ ஒரு பொண்ணோட ஜாக்கெட் மாதிரி இருக்குது. எல்லாம் போட்டு கொளுத்திருக்காங்க இந்த இடத்துல ட்ரெஸ் எல்லாம். சேம் அதே துணியா? கைஸ், இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது தப்பு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ தப்பு நடந்திருக்கு நிறையா. ஐ திங்க் இங்கே வந்து நான் வந்திருந்தப்ப இருந்த அந்த ஆன்மா மாதிரி தெரியல. வேறு ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ வந்து நடக்கக்கூடாதது நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அந்த பொண்ணோட ஆத்மாவை கூட இங்கே இருக்கலாம்னு தோணுது எனக்கு. சரி, நான் இப்போ இந்த இடத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி பார்த்துட்டு அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா டவுசினரில் கேள்வி கேட்குறேன். கேட்டுட்டு யார் யார் இங்கே இருக்கான்றது எனக்கு புரியல. இது ஆடுற சவுண்டா? முழு பௌர்ணமி. நோ லவ். என்னன்னு தெரியல, திடீர்னு அமைதியாக இருக்கு. யார் இப்போ என்ன பயமுறுத்துறது? எதுக்கு இப்படி நான் சுற்றி சுற்றி அலைய வைக்கிற? உனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உன் மேலே இருக்க நம்பிக்கையில் தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் நிற்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல 2 ஆன்மா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல 2 ஆன்மா இருக்கிறது உண்மையா? செம்மையாக பிளிங்க் ஆகுது. ஓகே, இப்போது இந்த இடத்துல இருக்க ஆன்மா கிட்ட நான் ஆல்ரெடி வந்து பேசியிருக்கேன். ஆனால் இப்போ அதே ஆன்மா தான் இங்கே இருக்கியா? ஓகே, எனக்கு யாராவது ஒருத்தவங்க மட்டும் பதில் சொல்கிறீங்களா? ரெண்டு பேருக்கும் உதவி வேணும்னா நான் தாராளமாக பண்ணுறேன். ஆனால் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் என்னால் பேச முடியும். அட்டன் டைமில் 2 பேர்கிட்டையும் என்னால் பேச முடியாது. அப்படி இல்லையா, வந்து உக்காந்து என் கூட வந்து பேசுறதுக்கு நான் ரெடி தான். ஓ மை காட், நீ இருக்கிற அதே இருட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். உனக்கு நல்லா தெரியுது இல்லை? பயப்படுற மாதிரி இருந்தால் நான் நீ இருக்கிற அதே இருட்டில் இருப்பேனா? இங்கே தனியாக வந்திருக்கேன்ல. என்னை பயமுறுத்துறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உனக்கு உதவி வேணும்னா வந்து கேளு, வேணான்னா விடு. உதவி தேவைப்படுறவங்க மட்டும் இப்போ என் பக்கத்தில் வந்து பேசினா போதும் எனக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வந்து ஒரு லேடி உருவத்தை பார்த்தேன். ஸோ அந்த லேடிக்கிட்ட இப்போ நான் பேச விரும்புகிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது உண்மைன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்களை நான் கண்ணாலையும் பார்த்துட்டேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்தப்போ ஒரு ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணேன், பேசியிருந்தேன்.
அதே ஆன்மா தான் இன்னும் 2 வருஷமாக இங்கே இருக்கீங்களான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நான் கேட்குறேன். அதே ஆன்மா தான் இங்கே இருக்கீங்களா? இந்த மாதிரி பண்ணால் என்னால் வந்து எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அகைன் ஒரு வாட்டி கேட்குறேன், நான் லாஸ்ட்டாக வந்து கம்யூனிகேட் பண்ண அதே ஆன்மா தான் இங்கே இருக்கீங்களா? ஓகே, இப்போ வேற ஒரு ஆன்மா நீ இங்கே இருக்கிறேன்னு எனக்கு புரியுது. உனக்கு எதாவது உதவி வேணுமா வந்து கேட்குறியா? உன்ட்டே நான் இப்போ பேசுகிறேன். உனக்கு எதாவது உதவி வேணுமா? வேணும்னா இந்த கேட்டு மீட்டரை பிளிங்க் பண்ணி காமி. ஏன் யோசிக்க? உங்க அப்போ உதவி வேணாம்ல? அப்போ கம்முன்னு இருக்கலாம்ல? என் கூட இங்கே இன்னொருத்தவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா? அவங்ககிட்ட பேசுவேனே. நான் 2 கேள்வி கேட்டுட்டு இங்கேருந்து போயிடுவேன், அவ்வளோதான். நான் உங்கள் 2 பேருமே இங்கே நான் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். உங்கள் 2 பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ண வரல. 2 கேள்வி, அவ்வளோதான். ஓகே, அப்போ நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லவே இல்லை. அப்படின்னா நான் உங்கள் கூட பேசுனது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, கரெக்டா? ஓ, அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரீசெண்டாக தான் வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கா? ஓ மை காட் கைஸ், பாவமாக இருக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? உங்கள் ஆத்மா சாந்தி அடையத்துக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? நல்லா தெளிவாக பதில் சொல்லுங்கள் எனக்கு இந்த கேட்டு மீட்டரில். ஓகே, கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான உதவி செய்கிறதுக்கு நான் திரும்பி வரேன். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு ஆன்மா இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற ஆன்மா கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா சில நண்பர்கள் வந்து இங்கே ட்ரிங்க் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க, அப்பாவி பசங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து அடித்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அதில் ஒருத்தவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ ரேஞ்சுக்கு போயிட்டான், பைத்தியக்கார மாதிரி ஆயிட்டான். இப்போ நீ சிரிக்கிறிய, ஒன்ன மாதிரி பைத்தியம், ஒன்ன மாதிரியே தான் பைத்தியமாக ஆயிட்டான். என்ன லைட் ஆன் பண்ணனே அமைதியாயிட்ட? வெளிச்சம்னா உனக்கு பயமா? சரி, நான் மறுபடியும் லைட்டை ஆஃப் பண்ணுறேன். நான் உன்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுறேன், 1 நிமிஷம் இரு. இந்த இடத்துல ஏதாவது நல்ல ஆத்மா இருந்தீங்கன்னா இப்போ என் முன்னாடி வர முடியுமா? என் பக்கத்தில். இப்போ எதுக்கு நீ இப்படி இவ்வளோ கோவப்படுற? எதுக்கு நீ இப்போ இவ்வளோ கோவப்படுறன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே இருக்க ஆன்மா கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா? சரி, நான் பேசலை. உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்கிட்ட வந்து பேச முடியுமா உன்னால்? இப்போ சரி, நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், சரியா? நீ இங்கே இப்படியே கட்டிக்கிட்டு பைத்திய மாதிரியே சுற்றிக்கிட்டு இரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஆன்மா இருக்கு, கண்டிப்பாக அதுக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் திரும்பி வருவேன். நீ என்னை பயமுறுத்தணும்.